வணக்கம். வெளியில பார்க்க அவ்வளோ அழகா அமைதியா இருக்கிற கடலுக்கு அடியில எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம கப்பல்களையே முழுங்குற மர்மமான நீர்நிலைகளும் திடீர்னு எழும்புற ராட்சச அலைகளும் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு இந்த விளக்க பதிவுல உலகத்தோட மிக ஆபத்தான நீர்நிலைகளை பத்தி நாம அலச போறோம். வாங்க உள்ள போலாம். டைவர்ஸ் கல்லறை, அப்புறம் மரணத்தின் குளம் கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? இதெல்லாம் ஏதோ ஹாலிவுட் படத்தோட பெயர்கள் கிடையாது. நிஜத்துல உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான மக்கள் அதிகமா தேடி போற சில இடங்களுக்கு உள்ளூர் மக்கள் வச்சிருக்க காரண பெயர்கள் தான் இது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. அவ்வளோ அழகான நீர்நிலைகளுக்கு அடியில உண்மையிலேயே என்னதான் மறைஞ்சிருக்கு? அந்த மூச்சு திணற வைக்கிற அழகுக்கும் உள்ள பதுங்கி இருக்கிற மரண ஆபத்துகளுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோடு என்ன? இத பத்தி தான் நாம இப்போ தேட போறோம். முதல் பகுதி, தி டிசெப்டிவ் டெப்த்ஸ், அதாவது ஆழமான ஆபத்துகள். அந்த தெளிவான நீரோட்டமும் கண்ண பறிக்கிற வெளிச்சமும் எப்படி டைவர்ஸ ஒரு மரண பொறிக்குள்ள இழுக்குதுன்னு இதுல பார்க்கலாம். ரெண்டு விசித்திரமான ப்ளூ ஹோல்களை நாம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்று, எகிப்துல செங்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற 120 மீட்டர் ஆழமான ப்ளூ ஹோல். இங்க இதுவரைக்கும் 130லிருந்து 200 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. நம்ப முடியலல்ல. இன்னொரு பக்கம் பெலிஸ் நாட்டில் இருக்கிற கிரேட் ப்ளூ ஹோல். இது 300 மீட்டர் அகலம் கொண்டது. புகழ்பெற்ற ஜாக்வஸ் குஸ்டியோவால உலக புகழ்பெற்ற இந்த இடத்துல மாயன் நாகரிகத்தோட தடயங்கள் கூட கிடைச்சிருக்கு. ஆனா இங்க 90 மீட்டருக்கு கீழே நச்சுத்தன்மை வாய்ந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு லேயர் ஒன்று இருக்கு. அதனாலேயே இங்க போறதுக்கு குறைஞ்சது 24 டைவ்கள் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரி, எகிப்தோட ப்ளூ ஹோல்ல மட்டும் ஏன் இவ்ளோ மரணங்கள்? இதுக்கு முக்கியமான காரணம் நைட்ரஜன் நார்கோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அங்க 55 மீட்டர் ஆழத்துல தி ஆர்ச்னு ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த ஆழத்துக்கு போகும்போது மூளையில ஒரு பயங்கரமான குழப்பம், பீதி, அப்புறம் சில மாய தோற்றங்கள் கூட ஏற்படும். என்ன நடக்குதுன்னே புரியாம டைவர்கள் அவங்களோட மூச்சு குழாயே கழட்டிடுவாங்களாம். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல? இதுதான் அங்க நடக்கிற பெரிய விபத்துகளுக்கு காரணமா அமைஞ்சிடுது. இந்த இடத்தோட ஆபத்தை உலகத்துக்கே உணர்த்தின ஒரு சோகமான சம்பவம் இருக்கு. 2000 வருஷத்துல யூரி லிப்ஸ்கின்ற ஒரு ரஷ்யன் டைவர் இதுக்குள்ள இறங்கும்போது தன்னோட மரணத்தையே கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இங்க பலியானவங்களோட உடல்களை தாரேக் ஊமார் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் டைவர் தான் வெளியெடுக்கிறாரு. அதனாலேயே அவருக்கு போன் கலெக்டர், அதாவது எலும்புகளை சேகரிப்பவர்னு ஒரு பயங்கரமான பேரு கூட இருக்கு. அடுத்த பகுதி, தி ஷார்க் கேபிட்டல், சுறாக்களின் தலைநகரம். ஃப்ளாரிடாவில் இருக்கிற நியூ ஸ்மிர்னா பீச் சர்ஃபிங் பண்றவங்களோட சொர்க்கம்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு இருண்ட ரகசியம் இருக்கு. ஜஸ்ட் இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க. 3, வெறும் 3 மீட்டர். இந்த பீச்ல நீங்க குளிக்கும்போது உங்களுக்கும் அங்க இருக்கிற ஒரு சுறாவுக்கும் இடையில இருக்கிற சராசரி தூரமே இதுதான். சத்தியமா இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு புள்ளி விவரம் தான். அங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கலங்கலான தண்ணியில பிளாக் நோஸ் அப்புறம் ஃபோர்ஜாக்சன் சுறாக்கள் அதிகமா சுத்திட்டு இருக்கும். தண்ணி கலங்கலா இருக்கிறதால மனிதர்களோட கை கால்களை பார்த்து மீன்கள்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவ கடிச்சிடும். ஒரு ஹிட் அண்ட் ரன் மாதிரி கடிச்ச உடனே ஓடிடும். இதனால இங்க மரணங்கள் குறைவா இருந்தாலும் தாக்குதல்களோட எண்ணிக்கை என்னமோ ரொம்ப ரொம்ப அதிகம். 3வது பகுதி, மரணத்தின் குளம், பூல் ஆஃப் டெத். ஹவாய் தீவுகள்ல இருக்கிற பிரின்ஸ்வில்லே பகுதிக்கு இப்போ போலாம். குவீன்ஸ் பாத். ஒரு காலத்துல ஹவாய் அரச குடும்பத்தினர் மட்டுமே குளிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு அழகான எரிமலை பாறை குளம் இது. அங்க போறதுக்கு முன்னாடி நிறைய எச்சரிக்கை பலகைகள் இருக்கும். ரொம்ப வழுக்கும்படியான சேரும் சகதியுமான ஒத்தையடி பாதையில போகும்போது க்ளோஸ்ட் அல்லது டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பெரிய எழுத்துல போட்டிருக்கோம். ஆனா நம்ம சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல இதையெல்லாம் பெருசா அலட்சியப்படுத்திட்டு போயிடுறாங்க. எங்க உண்மையான வில்லனே அந்த தீவிரமான பருவநிலை மாற்றம்தான். கோடை காலத்துல அவ்வளோ அமைதியா இருக்கிற இந்த குளம் குளிர்காலத்துல ரொம்பவே ஆக்ரோஷமா மாறிடும். எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு எழும்புற ராட்சத அலைகள் அங்க குளிச்சிட்டு இருக்கிறவங்கள அந்த எரிமலை பாறைகள்ல மோதி அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இங்க மட்டும் அதிகாரப்பூர்வமாவே 10க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகி இருக்கு. 4வது பகுதி, வெனமஸ் பாரடைஸ், நச்சு உயிரினங்களின் சொர்க்கம். பார்க்கறதுக்கு கண்ணை பறிக்கிற ஒரு அழகான சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஆஸ்திரேலியாவோட குவீன்ஸ்லாண்ட். ஆனா உண்மையிலே அது நச்சு உயிரினங்களோட தலைநகரம். இங்க இருக்கிற அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒரே கடியில 100 பேரை கொல்ற இன்லேண்ட் டைப்பன் பாம்பு, ரொம்ப ஆக்ரோஷமான ஈஸ்டர்ன் பிரவுன் பாம்பு, ஒரு மனுஷனை வெறும் 5 நிமிஷத்துல கொல்ற பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ், வெறும் நகம் சைஸ்ல இருந்துட்டு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்துற இருக்காஞ்சி ஜெல்லிஃபிஷ், சிட்னி ஃபனல் வெப் சிலந்தி, மிதிச்சா தாங்க முடியாத வலியை தர்ற ஸ்டோன் ஃபிஷ், அப்புறம் உலகத்திலே ரொம்ப பெரிய வேட்டையாடும் உவர்நீர் முதலைகள். அப்பா, மொத்த ஆபத்தும் ஒன்னா சேர்ந்த ஒரு இடம்னா அது இதுதான்.
ஆனா இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு தெரியுமா? மறுபடியும் அதே 3ங்கிற நம்பர் தான். இத்தனை கொடிய விலங்குகள், முக்கியமா 100 பேரை கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கிற பாம்புகள் இருந்தும் ஆஸ்திரேலியாவுல பாம்பு கடியால் ஏற்படுற சராசரி மரணங்கள் வருஷத்துக்கு 3க்கும் கம்மி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? விஷமுறிவு மருந்துகள் எல்லா இடங்கள்லயும் எந்நேரமும் ரெடியா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தி மிஸ்ட்ரி சீஸ், மர்ம கடல்கள், பழங்கால கட்டுக்கதைகள், ரொம்ப மோசமான வானிலை, அப்புறம் விவரிக்கவே முடியாத காணாமல் போதல்கள், இதெல்லாம் பத்தி இப்ப பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவோட ஒரு கடலோர பகுதி இது. இங்க அடிக்கடி பயங்கரமான புயல் வர்றதால முதல்ல இதுக்கு கேப் ஆஃப் ஸ்டார்ம்ஸ், அதாவது புயல்களின் முனைன்னு தான் பேர் வச்சாங்க. ஆனா மாலுமிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கிழக்கு ஆசிய வியாபாரத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர்ச்சுகீசிய மன்னர் 2ஆம் ஜான் இதோட பேரை கேப் ஆஃப் குட் ஹோப், அதாவது நன்னம்பிக்கை முனைன்னு மாத்திட்டாரு. இன்னொரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது ஆப்பிரிக்காவோட தென்முனை கிடையாது. அகுல்ஹாஸ் முனை தான் உண்மையான தென்முனை. அடுத்ததா டோக்கியோவுக்கு தெற்கே இருக்கிற டெவில்ஸ் சி, ஜப்பானிய மொழியில மானோ உமின்னு அழைக்கப்படுற இந்த டிராகன் முக்கோண பகுதி ரொம்பவே விசித்திரமானது. 1952ல கையோ மாரு நம்பர் 5 அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கப்பல் எந்த ஒரு தடையும் இல்லாம இங்க மாயமாச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான் அரசாங்கமே இதை அதிகாரப்பூர்வமா ஒரு ஆபாய பகுதின்னு அறிவிச்சுட்டாங்க. இந்த கடலோட மர்மம் பத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. கடல்கடியில இருக்கிற டிராகன்கள் தான் கப்பல்களை இழுக்குதுன்னு பழங்கால கதைகள் சொன்னாலும் அறிவியல் ஒரு தெளிவான விளக்கத்தை தருது. என்னன்னா, இது ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. கடலடி எரிமலைகள் வெடிச்சு மிகப்பெரிய அளவுல மீத்தேன் கேஸ் குமிழ்கள் வெளியாகும். இது தண்ணியோட மிதக்கும் தன்மையை உடனே குறைச்சிருமா. அதனால ஒரு எமர்ஜென்சி சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கப்பல்கள் சட்டுன்னு மூழ்கிடும். இதான் சயின்ஸ். சோ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட எவ்வளவுதான் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருந்தாலும் இயற்கை இன்னமும் நம்ம வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு. கடலோட அந்த மயக்கிற அழகுக்கு ஈடா அதோட கட்டுப்படுத்த முடியாத பயங்கரமான ஆற்றலும் எப்பவுமே இணைஞ்சேதான் இருக்கு. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்கலான்னு இருக்கேன். அடுத்த முறை நீங்க ஒரு அழகான கடலையோ ஒரு அமைதியான நீர்நிலையோ பார்க்கும்போது அந்த வசீகரமான அழகுக்கு அடியில என்னென்ன பயங்கரமான ரகசியங்கள் மறைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பார்க்க துணிவீங்களா? இயற்கையோட மர்மங்கள் என்னைக்குமே முடிவில்லாதவை. தொடர்ந்து தேடுவோம். இந்த விளக்கப்பதிவில் இணைந்ததற்கு நன்றி.